இளையோர் குரல் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் திருவண்ணாமலையில தான் இருக்கிறோம். புகழ்பெற்ற எஸ்கேபி பொறியியல் கல்லூரி வளாகத்தில் தான் இருக்கிறோம். பேச போற டாபிக் என்ன அப்படின்னா, இளைஞர்களினுடைய வாய்ஸ் குரல் அப்படின்றது அரசியல் அரங்கத்துல ஒலிச்சிட்டே இருக்கு. அது எப்படி இருக்கிறது, அது குறித்து தான் நம்ம பேச போறோம். ஒரு பக்கம் பெரிய மாற்றத்திற்கான குரலாகலாம் இல்ல. அது ஷார்ட் டேர்ம் ட்ரெண்டா தான் இருக்கு, தற்காலிக அலையா தான் இருக்கு அப்படின்ற ஒரு பார்வை இருக்கிறது. இல்ல இன்றைக்கு இளைஞர்கள் பெரிய விழிப்புணர்வோடு இருக்கிறாங்க. ஒரு நீண்ட கால மாற்றத்திற்கான குரலாகவும் அது இருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த தலைப்புல தான் 2 பக்கமும் பேச போறாங்க. ஷார்ட் டேர்ம் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்றீங்க. எப்படி பார்க்குறீங்க? ஏன் ஷார்ட் டேர்ம் ட்ரெண்டா தான் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க? இந்த ஜென்ரேஷன் யங்ஸ்டர்ஸ் வந்து ஷார்ட் டேர்ம் ட்ரெண்டாக தான் சார் இருக்காங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த சொசைட்டியில் வந்து ஒரு இஷ்யூ வந்து வரும்போது, அதை வந்து எல்லாருமே ஒரு ரீல்ஸாவோ, இல்லை ஒரு ஹேஷ்டேக்காவோ, இல்லை ஒரு போஸ்ட்டாவோ போட்டு தங்களோட சப்போர்ட்டை தெரிவிக்கிறாங்களே தவிர்த்து, 2வது அந்த ட்ரெண்டு வந்து ஒரு அதிகபட்சம் ஒரு 2 நாள், 3 நாள் வந்து நீடிக்கும் சார். அடுத்த பிரச்சனை வரும்போது அதை மறந்துடுறாங்க. அதற்கான அந்த லாங் டேர்ம் சொல்யூஷன்ன்றது அவங்க வந்து யாருமே தேடுறது கிடையாது. சோசியல் மீடியாவை வச்சே ஒரு பிரச்சனையை வந்து 2 நாளைக்கு மட்டும் தான் ட்ரெண்டிங்காக வச்சிருக்காங்க. நல்ல அப்சர்வேஷன். இப்போ வந்து சோஷியல் மீடியாவில் வர பிரச்சனையோ ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷனாக இருக்கட்டும், வாக்குவாதமாக இருக்கட்டும், எல்லாமே அவங்க வந்து ஜஸ்ட் ஒரு மீம் டெம்ப்ளேட்டாக தான் மாற்றி யூஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் சார். நான் எல்லாரையும் குறிப்பிடல. பெரும்பாலான யங்ஸ்டர்ஸ் வந்து அது வந்து ஷார்ட் டேர்ம் ட்ரெண்டாக அவங்கள பொறுத்த வரைக்கும் அது ஒரு மீம் கண்டென்ட் தான். மீம் கண்டென்ட்டாக பார்க்குறாங்க சார். அதுவும் இல்லாமல் ஏதாவது தலைவர்கள்லாம் பேசுனாங்கன்னா, அது வந்து அவங்க அதோட உண்மை தன்மையை புரிஞ்சுக்காம அதை வந்து ஜஸ்ட் உணர்ச்சி பூர்வமாக புரிஞ்சுட்டு அதை பற்றி பேசுகிறாங்க சார். ஆன்லைன்லயும் சோஷியல் மீடியாலயும் இருக்கிற பவர் பேக்ட் எல்லாமே ரியல் வேர்ல்ட்ல கிரவுண்ட்ல யாரையும் காணோம் சார். யங்ஸ்டர்ஸ் எல்லாம் விர்ச்சுவல் வாரியர்ஸ் தான் இருக்கிறாங்க. விர்ச்சுவல் வேரியர்ஸா இருக்காங்க. 100% எல்லாரும் சோஷியல் மீடியால பேசுவாங்க அப்படின்னா 50% தான் கிரவுண்ட்ல இருக்காங்க. இம்பாக்ட் பெருசா எதுவும் இல்ல. ரியல் வேர்ல்டு இம்பாக்ட் ஏற்படுத்தல. சார் இப்ப வந்து யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே ட்ரெண்டிங்காக தான் எல்லாத்துலயும் இது பண்றாங்க, அரசியல் உட்பட. இப்போ வந்து அரசியல்ல வர தலைவர்கள் எல்லாம் ட்ரெண்டிங்ல பண்ணிட்டு அதுக்கப்புறம் அரசியல் முடிஞ்ச உடனே அதெல்லாம் எதுவும் பண்றது கிடையாது சார். நல்ல பாயிண்ட்யா, வெரி குட். அரசியல் தலைவர்களை மீம் மெட்டீரியலா மாத்துறது, ட்ரெண்டிங்கா பேசிட்டு தேர்தல்லாம் முடிஞ்சோடனே அடுத்த வேலைக்கு போயிடுறது அப்படின்னு. 18 ஏஜ் மேல இருக்க பர்சன் பேசுறதை விட அவங்கள விட சின்ன பசங்க 15, 16 அந்த மாதிரி இருக்க பசங்க வந்து நிறைய அரசியல் பத்தி பேசுறாங்க சார். அவங்களுக்கெல்லாம் என்ன புரிதல் இருக்கு அப்படின்னே தெரியல. வெறும் அவங்களோட இன்ஸ்டா ஃபாலோவர்ஸ் லைக்ஸ்க்காக மட்டும்தான் இதை வந்து அவங்க அதிகமா பண்றாங்க. அரசியல் புரிதல் இல்லாம பேசுறாங்க. அது மாதிரி ஏதாவது நீங்க பாத்துருக்கீங்களா? ஏதாவது அப்படி நிறைய சேனல்ஸ் வந்து நானே பாக்குறேன் சார். யூடியூப் ஆகட்டும், இன்ஸ்டா ஆகட்டும், எல்லாத்துலயுமே வெறும் அவங்களுடைய லைக்ஸ்க்காகவும் ஃபாலோவர்ஸ்க்காகவும் மட்டும்தான் அந்த சின்ன பசங்க 5வது படிக்கிற பொண்ணு வரைக்கும் பேசுது சார். நீங்க எப்படி சொல்றீங்க? இல்ல அது ஒரு நீண்ட கால மாற்றத்திற்கான குரல்னு எப்படி சொல்றீங்க? யார் தொடங்குறீங்க? எல்லாரும் வந்து ஆன்லைன்ல தான் எல்லாரும் எல்லாம் பண்றீங்க, ட்ரெண்ட் பண்றாங்க, அது பண்றாங்க, இது பண்றாங்கன்னு ஆப்போனன்ட்ல இருக்கவங்க, நீங்க அதுக்காக என்ன ஸ்டெப் எடுத்து லாங் டர்மா பண்ணணும்னு எதிர்பார்த்தீங்க? நீங்க ஏதாச்சும் அதுக்காக ஸ்டெப் எடுத்து நம்ம வந்து இதை சேஞ்ச் பண்ணணுமோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எதுவுமே பண்ணல. நம்மளுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் வேணும், நம்மளுக்கு ஒரு ஃப்ரீடம் வேணும், நம்ம வந்து ஒரு கிங்குக்கு வந்து கீழவே இருக்கக்கூடாதுன்னு நினைச்சு அவங்க தான் வந்து இந்த மாதிரி இண்டிபெண்டா இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஜுடிஷியரிய கொண்டு வராங்க. அப்படி கொண்டு வந்துமே இப்ப பாலிடிக்ஸ் நடக்கிறப்போ இப்போ நம்ம நிறைய பேர் போய் ஓட்டே பண்றது இல்ல. அப்படி பண்ணாலும் நீங்க வந்து தப்பானவங்கள தேர்ந்தெடுத்துட்டு அதுக்கப்புறமா அவங்க அப்படி பண்ணாங்க இப்படி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு புலம்புறதை விட நல்லவங்கள சூஸ் பண்ணிருக்கலாம். அதாவது ஒரு நாடு ஜனநாயக நாடு அப்படின்னா ஒரு மக்களுக்கு அடிப்படையானது உணவு, உடை, அது தங்கக்கூடிய பாதுகாப்பான ஒரு இருப்பிடம். அப்போ இந்தியாவில் அதிகமான இளைஞர்கள் இருக்கிறாங்க. நம்ம குறிப்பாக இந்த தேர்தல் வரும்போது மட்டும்தான் இந்தியாவில் போராட்டங்கள் நடக்குதா அப்படின்னா இல்லை. ஒரு மாதத்தில் 2, 3 போராட்டம் நடக்குது அப்படின்னா அந்த போராட்டத்தை முன்னெடுக்கக்கூடியது யாருன்னா அதிகமாக இளைஞர்கள் தான் இருக்கிறான். ஏன்னா இந்தியாவில் அதிகமான இளைஞர்கள் இருக்காங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். வெறும் தேர்தல் வர்றதுக்காக போராடல. அதாவது நீட் எதிர்ப்பாக இருக்கட்டும், இந்த நீட் எதிர்ப்புங்கிறது போன வருஷம் மட்டும் போராடல, அதுக்கு முன்னாடி வருஷமா, அதாவது வருஷங்கள் எது என்னெங்கெல்லாம் குறைகள் நடக்குதோ. இப்போ ஒரு மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை நடக்குது அப்படின்னா அந்த வன்கொடுமையை எதிர்த்து மாணவர்கள் தான் அதிகமாக முன்னெடுக்கிறாங்க. இப்போ ஒரு நாளில் அரசியலை பேசிட்டு 2 நாளில் அரசியல்கிட்ட பேசிட்டு போற பழக்கம் இளைஞர்கள்ட்ட மட்டும் இல்ல, குறிப்பா மனிதனுடைய பண்பே அதுதான். ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் கூட நிறைய இளைஞர்கள் தான் 2 நாள், 3 நாள் லாங் டைம் நின்று போராடி அதோட முடிவு வரை கொண்டு வந்தாங்க. சார் நான் கேர்ள்ஸ் சேஃப்டி பற்றி தான் சார் பேச போகிறேன். ஸோ முன்னாடி இருந்ததை விட இப்போ நடக்கலைன்னு சொல்ல, நடக்குது. ஆனால் இப்போ கம்மியாக இருக்குது. நார்த் சைடை கம்பேர் பண்ணும்போது சவுத் சைடு நம்ம சைடு வந்து கம்மியாக தான் இருக்குது. அதுக்கான நிறைய ஆப்ஸ் வந்து
கொண்டு வந்திருக்கிறாங்க. சும்மா ஒரு 3 ஷேக் பண்ணாலே வந்து அது வந்து போலீஸ் கிட்ட வந்து போற மாரியே வந்து கொண்டு வந்திருக்கிறாங்கன்னா, இது ஒரு லாங் டர்ம் தானே சார்? ஒரு அவேர்னஸ் இருக்கு. ஒரு அவேர்னஸ் மத்த ஸ்டேட்டை கம்பேர் பண்றப்ப இங்க ஒரு பெரிய விழிப்புணர்வு இருக்கு. அதுக்கு பின்னணியில் வந்து இளைஞர்களின் குரல் இருக்குன்னு. நல்ல பாயிண்ட். நீங்க வந்து அந்த ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி அந்த டைம்க்கு மட்டும் இருக்கீங்க. அப்படி இல்ல. நாங்க வந்து ஒவ்வொருத்தவங்களையும் நாங்க ஜட்ஜ் பண்றோம். இவங்க இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. அவங்க அது பண்றாங்க. ஸோ அப்போ எங்களுக்கு தெரியும். இவங்க வந்தா எங்களுக்காக ஒரு ஸ்டெப் எடுத்து பண்ணுவாங்க. இவங்க வந்து அந்த கவர்மெண்ட் சரியில்லைன்னா, இப்போ என்னோட ஓட்டுனால இப்போ அங்க ஒருத்தர் நிக்கிறதுனால அந்த பஸ் நிக்காம போயிடுச்சுன்னா, அது கவர்மெண்டோட தப்பு. அந்த ஒரு ஓட்டுனால உன்னுடைய அந்த லீடர்ஷிப்பான இதுவே சேஞ்ச் ஆகும் சார். ஸோ அந்த இடத்துல ஒருத்தர் நிறுத்தினாலும் அந்த இடத்துல பஸ் நிக்கணும். 10 பேர் இருந்தாலும் அந்த இடத்துல பஸ் நிக்கணும். அப்படின்னும் போது கவர்மெண்ட்ன்னும் போது எல்லாரும் ஈக்குவலா பார்க்கணும். உனக்காக யார் அந்த இடத்துல குரல் கொடுக்குறாங்களோ, நீ அவங்கள லீடரா சூஸ் பண்ணலாம்ல. அதுதான் சார் என்னோட கேள்வி. விழிப்புணர்வோடு தான் இருக்கிறோம். அப்சர்வ் பண்ணிட்டே இருக்கிறோம். என்ன நடக்குது ஏது ஒரு ஸ்டாப்ல பஸ் நிக்கிறது கூட நாங்க பார்க்கிறோம். அதை கவர்மெண்டோட கனெக்ட் பண்ணி தான் பார்க்கிறோம்னு. நல்ல பாயிண்ட். யங்ஸ்டர்ஸ் தான் சார் எல்லாமே பண்றாங்க. ஒரு காலேஜ்ல ஒரு பொண்ணுக்கு ஒரு ஹராஸ்மெண்ட். அது வந்து காலேஜ் மேனேஜ்மெண்ட்னால தான் நடந்துச்சு. அது வந்து ஒரு தட்டி கேட்கணும்னாலே அது வந்து யங்ஸ்டர்ஸ் தானே சார் வந்தாங்க. ஃப்ரெண்ட்ஸா சேர்ந்து தான் ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க. அது ஒரு யூத்தோட இது தானே சார். ஒரு சேஞ்ச் சேஞ்ச்காக தான் அவங்க பண்றாங்க. அவங்க மீம்ஸ் கிரியேட் பண்ணணும்னு நினைச்சிருந்தா அவங்க போட்டு போயிருக்கலாம். ஒரு பொண்ணுக்கு இப்படி நடந்திருக்குன்னு சொல்லிட்டு அந்த காலேஜ் முன்னாடி உட்காந்து அவங்க ப்ரொடெஸ்ட் பண்ணாங்களே சார். அப்ப அது வந்து ஒரு யூத்தோட இதுதான் நான் பாக்குறேன். அது இப்போ ஒரு பொண்ணுக்கு நடந்துச்சு. இப்போ அவங்க வந்து எல்லாரும் சேர்ந்து பண்ணோம். அந்த பொண்ணுக்கு வந்து நியாயம் வாங்கி கொடுத்தோம் அப்படின்றாங்க. அப்ப அவன் தப்பு பண்ணவனுக்கு கரெக்டான தண்டனை கொடுக்கணும்ல சார். அதுக்கு வந்து நாங்க சொல்றோம் சார். அவங்க சொல்றது கரெக்ட் தான். அதுக்கு கவர்மெண்ட் தான் சார் ஸ்டெப் எடுக்கணும். நாங்க யங்ஸ்டர் வந்து ப்ரொடெஸ்ட் தான் பண்ண முடியும். ஆனா அந்த விஷயத்தை பொதுமக்கள் கவனத்துக்கு கொண்டு வராங்க. அரசின் கவனத்துக்கு கொண்டு வராங்க. ஒரு ஹாஸ்டல்ல ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னா இங்க சொன்ன மாதிரி பசங்க வந்து களத்துல நிக்கிறாங்க. சார் பசங்க குரல் கொடுக்குறாங்க சார். இல்லைன்னு சொல்ல சார். அரசியல் வந்து சரியில்லை. அவங்க வந்து கரெக்டான பனிஷ்மெண்ட் வந்து அந்த பர்சனுக்கு கொடுக்கல. அரசியல் சரியில்லை அப்படின்னு சொல்றேன் சார். இல்ல ஒரு பிரச்சனையை கவனத்துக்கு கொண்டு வர அளவுக்கு மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்கல்ல. அது கவனத்துக்கு கொண்டு வரலனா கூட பரவாயில்ல சார். கவனத்துக்கு கொண்டு வந்து என்ன பிரயோஜனம்? அவனுக்கான கரெக்டான பனிஷ்மெண்ட் கிடைக்கலையே. அதை நோக்கி நகரலன்னு. அதை நோக்கி நகரலன்னு சொல்றேன் சார். யார்கிட்ட பதில் இருக்கு சார்? அது நம்ம கையில இல்ல சார். ஆட்சிக்கு வராங்கல்ல சார், அது அவங்க கையில தான் இருக்கு. நம்ம இது மாதிரி எடுத்து முன் வைக்க தான் முடியுமே தவிர நம்மளால எதுவும் டீல் பண்ண முடியாது சார். இளைஞர்கள் வந்து எல்லாரும் பெருந்திரளா கூடிய போராட்டம் நடத்தினதுல இப்ப பெரும்பாலான கட்சிகள் கொடுக்கக்கூடிய தேர்தல் வாக்குறுதியில என்ன இடம் பெற்றிருக்கு அப்படின்னா, ஆணவ படுகொலைக்கு தனி சட்டம் இயற்றப்படும் அப்படிங்கிற சட்டம் கொண்டு வர்றதுக்கு காரணமாக இருந்தது இந்த இளைஞர்களுடைய போராட்டம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். நல்லா சொல்லியிருக்காருல்ல. டெய்லி ஒரு ப்ராப்ளம் நடந்துட்டு தான் சார் இருக்கு. நடக்காம இல்லை. இப்போ ஒரு ப்ராப்ளம் வந்து ஒரு தீப்பொறி மாதிரின்னு வச்சுக்கலாம். எல்லா தீப்பொறியும் ஒரு பெரிய நெருப்பை உருவாக்காது. ஏதோ ஒரு தீப்பொறி தான் பெரிய நெருப்பு உருவாக்கும். அந்த மாதிரி எல்லா பிரச்சனைக்குலாம் சொல்யூஷன் கிடைக்கல. 100ல் ஒரு பிரச்சனைக்கு சொல்யூஷன் கிடைக்குது. அதே அவங்க பெரிய வெற்றியா பார்க்குறாங்க. இப்போ ஆவரேஜ் ஹியூமனோட அட்டென்ஷன் ஸ்பேன் என்னன்னா 8 செகண்ட்ஸ். அந்த 8 செகண்ட்ஸில் அவன் வந்து ஒரு ரீல் பார்க்க ஆரம்பிக்கிறான்னா அந்த பிரச்சனையில் என்ன இருக்குன்னு அவன் எப்படி புரிஞ்சிக்க முடியும்? அவன் அதை வெரி குட். அதை அவன் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதை பற்றி யோசிக்கிறதுக்குள்ள அவன் அடுத்த ரீல் தள்ளிட்டு போயிடுவான். அப்படியே தள்ளிட்டு போயிட்டே இருப்பான். இப்போ ஆவரேஜாக இப்போ நான் ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கேன்னா அவனுக்கு தனித்தனியாக ஒரு பிரச்சனை இருக்கும். நான் ஒரு ஸ்டூடெண்ட். எனக்கு இப்போ நான் ஒரு செமஸ்டர் ஆரம்பிக்கிறதுனா புக்கு பிரிண்ட் போடணும். புக்கில் இருந்து அடுத்து லேப் மேனுவல் பிரிண்ட் போடணும். லேப் இன்சார்ஜ் கிட்ட சைன் வாங்கணும். HOD கிட்ட சைன் வாங்கணும். அடுத்து வந்து CR1 CR2 மாடல் எக்ஸாமு. மாடலுக்கு அப்புறம் மாடல் ப்ராக்டிகல்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ப்ராக்டிகல்ஸ் முடிச்சோன்னா செமஸ்டர் முடிச்சுன்னா திரும்ப ஆரம்பிக்கும். ஒரு ஸ்டூடெண்டா இருக்கிறதுல இவ்வளவு பிரச்சனை இருக்காயா? எனக்கு இந்த மாதிரி ஒரு ரொட்டீன்ல இருக்கு. அப்படி இருக்கும்போது நான் இப்போ இதை நான் ஏன் சார் நான் பெருசா பார்க்கணும்? நான் அடுத்து இது போயிட்டே இருப்பேன். நல்ல பாயிண்ட் இல்ல அவர் சொல்றது. இன்னைக்கு ஆவரேஜ் ஸ்பேன் ஆஃப் அட்டென்ஷன்றது 8 செகண்ட் தான். ஒரு ரீல் அப்படி பார்த்துட்டு அப்படி கடந்து போறதுல நீங்க அப்படி எண்ணத்தை புரிஞ்சு அதற்கு என்னத்தை நீங்க மாற்றத்தை கொண்டு வந்துட முடியும்னு கேட்கிறார். நல்ல பாயிண்ட். போலீஸ் வந்து ஒரு கேஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா இன்டர்நெட்டில் அது எவ்வளோ ஃபேமஸ் ஆகுது, அது எவ்வளோ ஒரு வைரல் ஆகுது, அதை பொறுத்து தான் கவர்மெண்ட்டுக்கே அந்த கேஸுக்குரிய ஒரு ப்ரெஷர் வந்து கிடைக்குது. அந்த ப்ரெஷர் மூலிமா தான் அவங்க ஃபாஸ்ட்டாக அந்த கேஸை சால்வ் பண்ணணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வராங்க. பாயிண்ட் வெரி குட். அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? அது 8 செகண்டா இருக்கலாம். ஆனா எத்தனை பேர் பார்த்துருக்குறாங்க? கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் பேர் 50 லட்சம் பேர் ஒரு கவனம் இருக்கு அப்படின்னா தான் அரசே அதுக்குள்ள வருது, காவல்துறை அதுக்குள்ள வருது, பொது சமூகம் அதுக்குள்ள வருது. அது ஒரு மாற்றம் தானே. அதுக்குள்ள இவன் உரையாடுவதன் மூலம் தானே அது நடந்திருக்கு. அதுதான் சொல்ல வராப்ல. அதான் சார் ஸ்டார்டிங்கே சொன்னேன். இப்போ ஒரு 100 பிரச்சனை இருக்குன்னா எல்லா தீப்பொறியும் நெருப்பாகிறது இல்லை.
100 பிரச்சனை இருக்குன்னா ஒரு பிரச்சனை இந்த மாதிரி பெருசாகுது. சரி சார், எங்க இத்தனை பேர் உட்காந்துருக்காங்க, இவங்க லைக் பண்ணி ஷேர் பண்றதை தவிர ஸ்டோரி போட்டிருப்பாங்க அதிகபட்சம். அதை தாண்டி இவங்க என்ன சார் பண்ணிருப்பாங்க இத்தனை பேரு? போட்டாப்ல ஒரே போட்டாப்ல லைக் பண்ணீங்க, ஷேர் பண்ணி விட்டீங்க, வேற என்னத்த பண்ணிட்டீங்க? சோஷியல் மீடியால பார்த்துட்டு அமைதியா மட்டும் இல்ல, அவங்க இறங்கி இதெல்லாம் செஞ்சு அவங்களுக்கான ரைட்ஸையும் அவங்க எடுத்துட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கு சுத்தி இருக்கவங்க கஷ்டப்பட்டா அதுக்கான சொல்யூஷனையும் அப்படி என்ன செஞ்சிட்டீங்கன்னு சார் கேக்குறாங்க. பண்ணாங்க, செஞ்சாங்க, செஞ்சோம். நீங்க என்ன செஞ்சீங்க? நீங்க என்ன செய்யறீங்க? நாங்க எதுவும் பண்ணலன்னு தான் சொல்றோம், பண்ண முடியாதுன்னு தான் சொல்றோம். தீப்பொறி வந்து ஒண்ணுதான் பத்தோம். ஆனா நிறைய தீப்பொறி பத்தணும்னா எல்லாருமே அதுக்கு வந்து நிறைய நெருப்பு ஊட்டினாதான் வரும். அதனால நீங்க ஹெல்ப் பண்ணீங்கன்னா எல்லாருமே சேர்ந்து பண்ணா எல்லாமே நிறைய நெருப்பு வெளியே வரும் ஆரம்பிக்கும். அதாவது எந்த ஒரு இளைஞருமே சமுதாயத்து மேல அக்கறை இல்லாம இல்ல அப்படின்னு நாங்க சொல்லல. Okay. ஏதோ குறிப்பிட்ட சிலர் மட்டும்தான் இருக்காங்க. இப்போ அவங்க சொன்ன மாதிரி நானுமே நிறைய போராட்டங்கள்ல கலந்துகிட்டு இருக்கேன். என் மறியல்ல கூட கலந்துக்கிட்டு 1 day ரிமாண்ட்ல போயிட்டு கூட நான் உட்காந்துட்டு வந்திருக்கேன் சார். நான் அதுக்காக பண்ணலன்னு கிடையாது. இல்ல, நான் சொல்றது என்னன்னா, பெரும்பாலான இளைஞர்கள் இந்த ஒட்டுமொத்தமா மாதிரி இளைஞர்களை பார்க்கறப்ப ட்ரெண்டை ஃபாலோ பண்ணி இப்போதைக்கு அரசியல் பேசுறாங்களே தவிர அதோட அடிப்படை தன்மை என்ன, அதோட சீரியஸ்னஸ் என்னன்னு தெரியாம நிறைய பேர் இருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் நடக்கிற கேசஸில் 100ல் 1 வந்து நம்ம அட்ரஸ் பண்ணுறோம், மற்ற எதையுமே கண்டுக்கல அப்படின்னு சொல்கிறோம். அப்படி பார்த்தா ஆணவ கொலைக்கு இப்போ ஒரு சட்டம் போராட்டம் பண்ணி தான் நமக்கு வாங்கணும். இந்த மாதிரி அரசியல் புரிதல் இல்லைன்னு சொல்லிட்டு சொன்னேன் சார். அதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். என் ஃப்ரெண்டு கிட்ட கேட்டேன் சார். நான் இந்த மாதிரி இந்த டைம் வந்து யாருக்கு மச்சான் ஓட்டு போட, ஃபஸ்ட்டு ஓட்டு யாருக்கிட்ட போட போகிறேன்னு கேட்டேன். அவன் என்ன சொன்னான்னா, எனக்கு இந்த மாதிரி ஒரு கட்சி பிடிக்கும் மச்சான், அந்த கட்சியில் எனக்கு பிடிச்சவங்க இருக்காங்க மச்சான், அதனால நான் அந்த கட்சிக்கு ஓட்டு போட போகிறேன்னா. அதனால் உனக்கு என்னடா நான் பையன்னு கேட்டேன். இல்லை மச்சான், எனக்கு அந்த கட்சியில் இருக்கவங்களை பிடிக்கும், அதனால நான் ஓட்டு போடுறேன் அப்படின்னு சொல்கிறேன் சார். அவனுக்கு வந்து அந்த அரசியல் புரிதலே எதுவும் இல்லை. அதனால நம்மளுக்கு என்ன நன்மை, என்ன தீமை அவங்களுக்கு ஓட்டு போட்டா அப்படின்றது வந்து அவனுக்கு தெரியல. இளைஞர்களுக்கு அரசியல் புரிதல் இல்லை அப்படின்றதான் குற்றச்சாட்டு. அவங்க சொல்றாங்க சார் புரிதல் இல்லைன்ட்டு. புரிதல் இருக்கிறதுன்றதுனால தான் இப்போ வந்து மோஸ்ட் ஆஃப் பொலிட்டிக்கல் லீடர்ஸ் எல்லாருமே இளைஞர் எதுக்கு டார்கெட் பண்றாங்கன்னா, அவங்களுக்கு தெரியுது எதில் பண்ணா எதில் வந்து அவங்களுக்கு பெனிஃபிட்ஸோ இல்லை யார் யார் எது பண்றாங்கன்னு அவங்களுக்கு ஒரு நாலேஜ் இருக்கிறதுனால தான் அவங்களால பேச முடியாது. இப்போ எந்த ஒரு இஷ்யூ எடுத்தாலும் இப்போ இளைஞர் வந்து அங்கே நிற்கிறாங்கன்றது இப்போ எல்லா லீடர்ஸ்க்குமே தெரிய ஆரம்பிச்சு. ஃபர்ஸ்ட் நீங்க எடுத்தீங்கன்னா எல்லாரும் வந்து குரல் கொடுத்தாங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை. இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இஷ்யூவாக இருந்தாலுமே எல்லாருமே யூனிட்டியாக சேர்ந்து அதுக்கு ஒரு குரல் கொடுத்து அதுக்கான சொல்யூஷனோ ஏதோ கிடைக்கிறாங்க. என்னன்னா ஏன் புரிதல் இல்லைன்னு சொல்றோம்னா, இவங்க வந்து தனிப்பட்ட என் வாழ்க்கையை மட்டும் நான் உயர்த்தணும்னு நினைக்காம ஒட்டுமொத்த அந்த சமூகத்தையும் உயர்த்த அந்த கட்சிகிட்ட சரியான ஒரு கொள்கை இருக்கா, அந்த தலைவர் சரியான கொள்கைகளையும் சரியான கொள்கை தலைவரையும் ஃபாலோ பண்றாங்களதை பார்க்கணும். இவங்க தலைவர்களை தேர்ந்தெடுக்கிறத தான் மிஸ் பண்ணிடுறாங்க. இன்னைக்கு இவங்க வந்து இந்த அரசியல் களத்துல இந்த 1 வருஷம் இன்னைக்கு எனக்கு பிடிச்ச தலைவர் நான் தேர்ந்தெடுக்கின்றதை தாண்டி அடுத்த 5 ஆண்டு காலம் இந்த தமிழ்நாட்டு இந்த சமூக மக்களை உயர்த்தணும், அடித்தட்டு மக்களுடைய வாழ்வியலை உயர்த்தணுன்ற அந்த ஒரு நீண்ட நெடிய ஒரு கொள்கையை எந்த ஒரு தலைவரை பின்பற்றாங்களோ அந்த தலைவரை தேர்ந்தெடுக்கிறது கிடையாது. சமூக மாற்றத்துக்கு முக்கியமா இருக்கும் அப்படின்னா எதெல்லாம் அட்ரஸ் பண்ணுவீங்க சொல்லுங்க? உமன் சேஃப்டி சார். உமன் சேஃப்டி அப்படி இல்லைன்னு நினைக்கிறீங்க? அந்த புரிதல் இருக்கு, புரிதல் இருக்கு சார். பட் அதுக்கான ஒரு நல்ல ஒரு ஆக்ஷன்ஸ் எடுத்தாங்களான்னு கேட்டா இல்ல சார். தரமான மருத்துவம் அரசு வழங்கணும், தரமான கல்வியை வழங்கணும். இப்போ தனி மனிதனுடைய பொருளாதாரத்தில் மிக முக்கியமாக ஒரு மனிதன் அதிகமாக செலவிடுறது வந்து கல்விக்காக, குழந்தையுடைய கல்விக்காக அதிகமாக செலவு பண்ணுறாங்க. குடும்பத்தில் கூடிய மனைவிக்கோ மகன்களோ அதிகமாக மருத்துவத்துக்காக அதிகமாக செலவு பண்ணுறாங்க. இந்த மருத்துவத்துக்கும் கல்விக்குமான செலவை அவன் சேமித்து வச்சாவே அவனுடைய கடன் அப்படிங்கிறது இல்லாமல் போயிடும். சார் எல்லா வில்லேஜ்லயுமே எல்லா ஃபெசிலிட்டியும் வரணும் சார். தண்ணி வசதி ஆகட்டும், ரோடு, பஸ்ஸஸ் எல்லாமே அந்த மாதிரி ஈக்குவலா எல்லாருக்குமே எல்லாமே கிடைக்கிற மாதிரி இருந்தா இன்னும் பெட்டரா இருக்கும். யங்ஸ்டர்ஸ் இருக்காங்கல்ல, யங்ஸ்டர்ஸ் எப்படி இதை கடந்து போறாங்க சொல்லுங்க சார். இப்போ அதில் வந்து ஒரு சிலவங்க மட்டும்தான் சார் அதை வந்து சீரியஸாக எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு சிலவங்க நம்மளுக்கு எதுக்காது அப்படின்னு விட்டு போறவங்களும் கடந்து போயிடுறது. நமக்கு என்ன வந்துருச்சு அது மாதிரி தான் இல்லைன்னு அது மாதிரி கேட்கறேன் சார் அவனே மாற்றத்தை எடுத்துட்டு வரணும்னு நினைச்சாலும் அவனை சுத்தி இருக்கவங்களாம் விட மாட்டாங்க சார். முதல்ல டேய் உனக்கு ஏன்டா, நீ ஏன்டா பண்ற, உனக்கு ஏன் இந்த வேலை, உனக்கு ஏன் இந்த அதனால அமைதியாயிருவாங்க. பாயிண்ட் நம்பர் 1 இதுக்கெல்லாம் தான் நீங்க பதில் சொல்லணும். அவங்களோட மைண்ட் செட் வந்து அந்த தப்பை வந்து தட்டி கேட்கணும் அப்படின்றத வந்து முதல்ல சொல்லும்போது வீட்டில் வந்து பேரண்ட்ஸ் என்ன பண்றாங்கன்னா, உனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை, வெளியாதையா குடும்பத்தை பாத்தியா, இதோட நீ நவுந்து போ, இந்த பிரச்சனையில நீ போனோன்னா இதனால நம்மளுக்கு தேவையில்லாத ப்ராப்ளம்ஸ்லாம் வரும்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கவங்களே பெரும்பாலான வந்து அரசியல் பேசாத,
அது உனக்கு தேவையில்லாத உனக்கு எதுக்கு அரசியல் உன் அரியர்ஸ பாரு அப்படின்ற மாதிரி சொல்லி அவ்வளவுதான் அத பாடுறா முதல்ல அப்படிதான் காலேஜ் போனா கூட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து நீ அரசியல் வந்து பேசாத, அது வந்து தேவையில்லாத ஒரு வன்முறை Point. உருவாக்கும். ஒரு குடும்ப அழுத்தம் இருக்கு மீறி வர முடியல ஒரு மாற்றத்திற்கான குரலா என்னோட ஒரு கோரிக்கை இதுதான் அப்படின்னா எதை சொல்றீங்க? நான் வந்து 7.5 ரிசர்வேஷன் சார். இதுல வந்து எல்லா காலேஜஸ்லயும் ஃபீஸ் இல்லாம எல்லாரும் படிக்கிறது இல்ல. கொஞ்சம் ஃபீஸ் கட்டி தான் படிக்கிறாங்க. அது இனிமேல் இல்லாம இருக்கணும். சோ அந்த மாற்றத்தை நீங்க எதிர்பார்க்கறீங்க. குட். இங்க வந்து ஆண் பெண்ணுன்னு பிரிச்சு பேசுறாங்க. எங்க வீட்ல வந்து 2 கேர்ள்ஸ். Okay. எங்க வந்து டாமினேட் தான் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னுமே எல்லார் வீட்லயுமே பொண்ணுங்களை டாமினேட் தான் பண்றாங்க. அது பண்ணாம இருந்தா நல்லா இருக்கும். நான் இப்போ வெளியே வந்து தனியா தான் இருக்கேன். ஆனா அப்பயுமே எங்க வீட்ல வெளியில இருந்தும் சப்போர்ட் பண்றேன். ஆனா வந்து ஒரு பையனுக்கு கொடுக்குற ஃப்ரீடம் வந்து ஒரு பொண்ணுக்கு கொடுக்கறது இல்ல. அது இந்த சமுதாயமும் அக்செப்ட் பண்றது இல்ல. பாயிண்ட், நல்ல பாயிண்ட். ஒரு பெண்ணுக்கு சம உரிமையை கொடுக்கணும். இது என்னோட மாற்றத்திற்கான குரல். அடுத்து சாதி வாரி கணக்கெடுப்பை பற்றி எனக்கு ஒரு சின்ன கருத்து இருக்குது சார். சொல். என் நண்பர்கள் நிறைய பேர் என்கிட்ட பேசுவாங்க. என்னோட சொந்தக்காரங்க ஒருத்தவங்க எக்ஸாம் எழுதுனாங்க, அவங்களோட கம்மி மார்க் எடுத்தவங்கலாம் வந்து வேலை வாங்கிட்டு போயிடுறாங்க. ஆனால் அவருக்கு வந்து அதிக மார்க் இருந்துமே வாங்க முடியல. அதுக்கு நான் என்ன சொல்லுவேன்னா, இப்போ நான் எடுத்துக்காட்டுக்கு எங்கள் ஃபேமிலியே சொல்லுவேன். எங்கள் ஃபேமிலியில் எங்கள் தாத்தா வந்து டிகிரி ஹோல்டரு, எங்கள் தாத்தா கவர்மெண்ட் ஸ்டாஃபாக இருந்தார், எங்கள் அம்மா கவர்மெண்ட் ஸ்டாஃப். இப்போது நான் வந்து முன்னேறி போகிறதும் அதாவது ஒரு குறிப்பிட்ட சாதியில் மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள்ஸ் வந்து இன்கம் வைஸ் பார்த்தோன்னா ரொம்ப கீழே தான் இருக்காங்க. ஸ்காலர்ஷிப்பு, இடஒதுக்கீடு அதெல்லாம் பற்றி பேசும்போது நாங்கள் 2 பேரும் ஒரே ரேஸில் ஓடுறது எப்படி வந்து சமமாகும்? இந்த விஷயத்த மாத்திக்கணும் யங்ஸ்டர்ஸ் அப்படின்னா எதை சொல்லுவீங்க? எல்லாத்தையும் போராடி பெறனா எதுக்கு சார் அரசியல் தலைவர்கள்? நம்ம தான் சார் வாக்குரிமை இருக்கு சார் நம்ம கிட்ட. நம்ம தான் சார் சரியான தலைவரை தேர்ந்தெடுக்கணும். சோ சரியான தலைவரை தேர்ந்தெடுக்க விழிப்புணர்வு தேவைப்படுது. கவனமா தேர்ந்தெடுங்க. குட். இன்னைக்கு வந்து நம்ம எல்லாட்டையும் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இருக்கு. நம்ம ஸ்மார்ட் ஃபோன் வந்து நம்ம சாதாரணமாக நினச்சிட்டு இருக்கோம். இப்போ வந்து நாசா வந்து ஃபர்ஸ்ட் நிலவு கிடக்குன சேட்டலைட்டோட விட நம்ம கையில் இருக்க இந்த ஸ்மார்ட் ஃபோன் கோடி மடங்கு பவர்ஃபுல். அதை வந்து நம்ம யூஸ் பண்ணுறதும் மிஸ்யூஸ் பண்ணுறதும் நம்மளோட யங் ஜென்ரேஷன் நம்ம கையில் தான் இருக்குது. இதை வந்து நம்மளோட ஜூனியர்ஸ், நம்மளோட தம்பி இதெல்லாம் எடுத்துக்காட்டாக சொல்லணும். இப்போ வந்து சோஷியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. அந்த ட்ரெண்டை வந்து நம்ம தான் ட்ரெண்ட் பண்ணுறோம். ஆனால் நம்ம வந்து அதை அவேர் பண்ணுறோம்னா கிடையாது. என்னோட தம்பி கூட இதில் வந்து இன்வால்வ் ஆகிருக்கான். எப்படின்னா வந்து இன்ஸ்டாகிராம் வந்து 18 வயசு மேலே இருந்தால் தான் ஒரு அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. ஆனால் என்னோட தம்பி கையில் வந்து எப்படி அவனுக்கு அக்கௌண்ட் வந்துச்சுன்னு தெரியல. அதை வந்து ஸ்டோரி, மீம்ஸு, லைக் எல்லாமே போட்டுட்ருக்கான். எனக்கு ஷேரும் இன்னைக்கு வரைக்கும் பண்ணிகிட்டு இருக்கான். இதுக்கு வந்து நம்ம தான் அவேர்னஸாக சொல்லணும். இது வந்து நம்ம ஒரு அவேர்னஸ் ஏற்படுத்தணும். மொபைல் ஃபோன் கேட்ஜெட் வந்து ஒரு பவர்ஃபுல் டூலா பயன்படுத்தணும். குட். இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் வந்து அடுத்தவங்கள ஃபாலோ பண்ணி டிசிஷன் எடுக்கிறாங்க சார். சொந்தமாக சிந்திச்சு இதுதான் தவறு, இதுதான் சரின்னு ஒரு முடிவு எடுக்காம அவங்க எடுக்கிறாங்க. ஓகே, அது கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி பின்பற்றுறாங்க. அது இல்லாமல் சொந்தமாக சிந்திச்சு ஒரு முடிவு எடுக்கணும். வெரி குட். ஹேஷ்டேக்ஸ்ல இருக்கிற யூத்தோட வாய்ஸ் வந்து பேலட் பாக்ஸ்ல இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணும். குட். எக்ஸலன்ட். ரொம்ப சிறப்பாக பேசியிருக்கிறீங்க. இளைஞர்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய எதிர்பார்ப்புகள், கனவுகள், போதாமைகள் அப்படின்னு நிறைய விஷயங்களை அட்ரஸ் பண்ணியிருக்கீங்க. அதனால நிகழ்ச்சி சார்பாக மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு எங்களுடைய நன்றிகளை, வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். மற்றொரு தலைப்பில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.